السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لسبع في مسكنهم آية. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே 19வது தராவீகை நிறைவு செய்து 19வது நோன்பை நோற்பதற்கு நாம் எல்லாம் ஆவலாக இருக்கிறோம். நாம் இந்த ரமலான் மாதத்தில் செய்ய போகிற அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவி தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனம், லகது கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன், அதாவது சபாவாசிகளை, சபா அந்த மக்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யமன் தேசத்திலே சன்னா என்ற ஊருக்கு அருகே சபா என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு ஊர் என்றால், அதிகமான பசுமைகள் நிறைந்த அற்புதமான இயற்கை நிறைந்த ஒரு ஊர். அந்த ஊர்வாசிகளுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த சபா மக்களுக்கு நிறைய மக்கள் அங்கு இருந்தார்கள். 2 மலைகள், 2 மலைக்கு நடுவே ஒரு பெரிய அணை. அந்த அணைக்கு அருகே அந்த ஊர் சபா என்ற ஒரு ஊர். வலது பக்கமும் இடது பக்கமும் நிறைய நதிகள், அதே போன்று நிறைய வாய்க்கால்கள். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நீர்நிலைகள் தான். அவ்வளவு பசுமையான இடம். விதைகளை தூவினாலே போதும், எந்த அதிகமான விளைச்சல் உள்ள ஒரு இடமாக, ரொம்ப பசுமையான ஒரு இடமாக அந்த சபா என்ற அந்த ஊர் என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது. எந்த அளவிற்கு என்றால், அங்கு உள்ள பழங்கள், எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் அங்கு விளையக்கூடியதாக இருந்தது. பழங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும். அங்கு உள்ள பழங்கள் எல்லாம் அந்த சபாவினுடைய ஊரிலே ஹதீசுகளிலே வருகிறது, ஒரு கூடையை வைத்துக் கொண்டு சபாவுடைய ஊருக்குள் அப்படியே கடக்கலாம் என்று போனால், ஊரை கடக்கின்ற போது அந்த கூடை நிறைய பழங்கள் நிறைந்துவிடும். அந்த அளவிற்கு நிறைய மரங்கள், அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் மரங்கள், பல மரங்கள், பறிக்க வேண்டியதில்லை, கூடையில் அதுவாகவே விழுகும். அந்த அளவிற்கு பசுமையான ஒரு அற்புதமான ஒரு ஊர் தான் அந்த சபா என்ற அந்த ஊர். அது மட்டுமல்ல, அந்த ஊர் எந்த அளவிற்கு பரிசுத்தமானது என்றால், அந்த ஊரிலே ஈ கிடையாது, கொசு கிடையாது, பாம்பு கிடையாது, தேள் கிடையாது, எந்த பூச்சிகளும் கிடையாது. அந்த அளவிற்கு பசுமை நிறைந்த ஒரு ஊர் அந்த சபா என்ற அந்த ஊர். அந்த ஊரில் தான் பல்கீஸ் ராணி கூட ஆட்சி செய்யறாங்க. ஒரு கட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடிதம் போடுறாங்க, இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பல்கீஸ் ராணி என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிற்காலத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, பல்கீஸ் அவங்கள தான் திருமணம் கூட முடிக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அதற்கு அப்புறம் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி நிறைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய பாக்கியங்களை, நிஅமத்துகளை அவர்களுக்கு வழங்கி இருந்தான். ஆனால் அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள். அல்லாஹ்விற்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சபா என்ற அந்த ஊருக்கு 13 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். வர நபிமார்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பசுமையான ஊரை கொடுத்திருக்கான், எவ்வளவு அற்புதமான ஒரு ஊரு, அதுல எல்லாம் வெள்ளாம செஞ்சு விவசாயம் செஞ்சு அவ்வளவு செழிப்பா இருந்தாங்க, அல்லாஹ் இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று 13 நபிமார்களும் சொன்ன பொழுது, ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் அதை கேட்பதாக இல்லை. அல்லாஹ் என்ன செய்தான் என்று தெரியுமா? அந்த அணை இருக்கிறதே, அந்த அணையை உடை செய்து அந்த ஊரையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விட்டான். எவ்வளவு பசுமையாக இருந்ததோ, எவ்வளவு செழிப்பாக இருந்ததோ அந்த ஊர் சபா என்ற ஊர், ஒன்றுமில்லாமல் தரிசு நிலங்களாக, பொட்டல் காடுகளாக, வறண்டு போன பூமியாக அந்த சபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விட்டான். ஏன்? அல்லாஹ்வினுடைய நிஅமத்துக்கு, பாக்கியத்திற்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை. அவ்வளவு கனி வகைகள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த சபா என்ற ஊர்ல அடுத்து வறண்ட பூமியாக ஆக்கி 3 மரங்களை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க வளர செய்தார். புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று 3 விதமான மரங்கள். அதில் முக்கியமாக கருவேல செடி, அந்த மரங்கள், கருவேல மரங்கள் அதிகமாக அந்த சபாவுடைய அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர செய்தார்.
அதுவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சபா அவர்களை பற்றிய வசனங்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கிறான். அந்த சபா மக்களை பற்றி அவர்களுக்கு நாம் எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருந்தோம், அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள், அதனால் அவருடைய ஊர் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அப்படி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல குறிப்பாக இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீருக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? நம்ம வெயில் காலகட்டத்தில் இருக்கிறோம், எவ்வளவு கடுமையான வெயிலா இருக்கு. இந்த வெயில்ல நோன்பு நோற்று விட்டு அந்த மாலை நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் அந்த தண்ணீரை அருந்துகின்ற பொழுது அது அடி வயிற்றிலே போய் விழுகின்ற பொழுது அது எப்படி இருக்கிறது? காலையிலிருந்து காய்ந்து போய் அந்த தண்ணீரை குடிச்ச உடனே தான் இப்பதான் உயிர் வந்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் கூட எப்படி, ஆனால் அப்படியே இருந்தாலும் கூட அந்த தண்ணீரை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கின்ற அந்த நீர் இருக்குதே அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்ரி அம் நஹ்னுல் முன்சிலூன், அதாவது அதை மேகத்திலிருந்து நாம் இறக்குறோமா இல்ல நீங்கள் இறக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த தண்ணீர் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா என்று சூரத்துல் வாக்கியாவுல அந்த வரக்கூடிய அந்த வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப ஒரு நீர் இருக்குது, அதை கூட நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஒரு பெரிய இமாம் ஒருத்தர் அவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய சபைக்கு போறாங்க. மன்னர் என்ன செய்யறாரு? சபையில் அமர்ந்திருக்கிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அமர்ந்திருக்கின்ற பொழுது தண்ணீர் எடுத்து குடிக்க போறார் மன்னர். அப்ப அந்த இமாம் வந்தான், இருங்க நிறுத்துங்க, தண்ணீர் குடிக்காதீங்க மன்னரே என்று அரசரை பார்த்து சொல்றார். அரசர் தண்ணீரை கீழே வச்சுட்டார். இந்த தண்ணீர் இருக்கிறது, இந்த தண்ணீரை ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்க கூடாது என்று தடை போட்டு விட்டார்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து இந்த தண்ணீரை நீங்கள் பெற்று குடிப்பீர்கள் என்று கேட்ட பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த மன்னர் சொன்னாரு, என்னுடைய அரசாட்சியில் பாதி ஏனும் செலவு செய்து அந்த தண்ணீரை நான் குடிப்பேன். தண்ணீர் என்பது அவ்வளவு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா சரி இப்ப நீங்க அந்த தண்ணீரை குடிங்க என்று சொல்லி அந்த இமாம் சொல்லிட்டார். தண்ணீரை குடிச்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த இமாம் கேட்டாரு, தண்ணீரை குடித்து விட்டீர்கள், அந்த தண்ணீர் அது நீராக வெளியாகவில்லை, சிறுநீராக வரவில்லை, மருத்துவம் பார்த்தே ஆக வேண்டும். அந்த நீர் வெளியாகுவதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு மருத்துவத்திற்கு செலவு செய்வீர்கள் என்று அந்த இமாம் ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்கிறப்ப ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, என்னுடைய அரசாட்சி, என்னுடைய ராஜ்யம் அனைத்தையும் கொடுத்து கூட நான் அந்த நீர் வெளியாகுவதற்கு நான் மருத்துவம் பார்ப்பேன் என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்ன பொழுது அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கிறதே இதற்கு கூட உங்களுடைய ஆட்சி ஈடாகாது இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துகளை வழங்கி இருக்கிறார் என்று அந்த இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் என்றால் அந்த தண்ணீரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எத்துணை பாக்கியங்களை நிஅமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார், அதுவெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆய்வு செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நன்றியுள்ள நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபை செய்வானாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.